ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நான் உங்கள் அலங்கிள்ளி. செல்வந்தர் ஒருத்தர் தன் வீட்டில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்கச் சொன்னார். ஏழை பணியால் எடுத்துச் செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையிலிருந்து 2 பழங்களை சாப்பிட்டு விட்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான். அன்றிரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் வந்து, நீ எனக்கு கொடுத்த 2 பழங்களை நான் சாப்பிட்டு விட்டேன், ருசியாக இருந்தது என்றார். செல்வந்தனுக்கு மிக கோபம் வந்தது. ஒரு குலை பழம் கொடுத்திருக்க 2 மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டான். மறுநாள் காலை அந்த பணியாளை கூப்பிட்டு விசாரித்தான். 2 பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான். செல்வந்தனுக்கு புரிந்தது, அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்றடைந்திருக்கிறது என்று. இந்த ஏழையில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். நம் கண் காண்கின்ற ஏழைக்கு உதவுவதைக் கண்டு நம் கண் காணாத இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். நான் உங்கள் அலங்கிள்ளி.